குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரைடே நிஃப்டி 236 பாயிண்ட் நெகட்டிவ்ல 24,654 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாம மார்க் பண்ணியிருந்த அதே இடத்துல மார்க்கெட்டு முடியும் போது சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடக்குது. இப்போ வரைக்கும் 93 பாயிண்ட் பாசிட்டிவா தான் இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிப்டிலையும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 750க்கு மேல போச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனா 24,900 அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். ஒருவேளை 24,650 அப்படிங்கிற பிரைஸ கட் பண்ணி கீழே வருது மார்க்கெட், ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ஜோன் 24,400 தான் இருக்கும். அடுத்தது பேங்க் நிப்டி 586 பாயிண்ட் நெகட்டிவ்ல 54,389 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சொன்ன சேம் பிரைஸ்ல கடைசியில மார்க்கெட் முடியும் போது ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னைக்கு அது மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன கேப் போடுறதுக்கு பேங்க் நிப்டிலையும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ரெசிஸ்டன்ஸா 54,800 அது இருக்கும். ஒருவேளை இதுல பையர்ஸோட சப்போர்ட் அதிகமா இல்ல, மார்க்கெட் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்துல 53,600 தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். மார்க்கெட் இப்போ ஒரு செல் அண்ட் ரைஸ் மோட்ல தான் இருக்கு. இந்த கேப் அப்புக்கு பிறகுதான் அது பையிங் மோடுக்கு போகுதா இல்ல செல்லிங் மோடுக்கு வரப்போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்தது ஃப்ரைடே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைடே எஃப்ஐஏ 5,600 கோடிக்கு வித்திருக்காங்க. தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வித்துக்கிட்டே தான் இருக்காங்க. டிஐஎஸ் 5,800 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே மார்க்கெட்டை அவங்களால பிடிச்சு வைக்க முடியல. ஏன்னா மார்க்கெட்ல ஒரு ஃபியர் மோடு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.